யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه الله 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 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்தவனாக நான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செய்வேன் என்பதை அறிந்திருந்தும் பொறுமையாக அவன் வளர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக பிறக்க செய்து அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி வைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நாயகத்துடைய ஒரு தோழர் மதஸா கியாமத் நாள் அது எப்போ வரும் என்பதாக கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு நீ என்ன தயாரிப்பிலே இருக்கிறாய் என்பதாக கேட்க ஒரு சஹாபி நோன்பிலே முதன்மையானவர் நம்மை விட ஈமானிலே இஸ்லாத்திலே இஹ்சானிலே தக்வாவிலே தௌஹீதிலே நோம்பிலே ஜகாத்திலே ஹஜ்ஜிலே எல்லாத்திலையும் முதன்மையான அந்த சஹாபி சொன்னார் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு கமா கால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் என்பதாக சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மர்உ மன் அஹப்ப மனிதன் யாரை பிரியப்பட்டானோ அவர்களோடு இருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் இதோ சர்க்காரை இதோ இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சஜ்ஜாதாவை அதே போன்று லால்பேட்டை சர்க்காருடைய புதல்வரை நாம் நேசிக்கின்றோம். ஏன் நேசிக்கின்றோம்? அவர்கள் பார்த்தால் தெரியாது, ஆனால் அவர்கள் நாம் நினைக்கொண்டு சேரிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் அல்லது இங்கு வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்பதாக அது வாஸ்தவம் தான். ஆனால் அல்லாஹ் ரசூலோடு இருக்கின்றார்கள். பகவமாக்குமா இடமா கொண்டும் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் தாலா. அப்ப ஐரமாக்க வல்லும் சம்ம வஜுல்லா எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய நாக்கு தான். அதை புரிந்தவர்கள், அதை அறிந்தவர்கள், அதை விளங்கியவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் உடன் வைத்து வாழக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களே அந்த அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டித்தான் நேசிக்கின்றேன், நாம் நேசிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாம் நேசித்த சர்க்கார் கமலாவோடு இந்த சஜ்ஜாதாக்களோடு இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கத்திலே இருப்போம் என்று ஆதரவைப்போம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடை.
உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரையில யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருந்தோமா? இன்னும் 200 வருஷத்துக்கு பின்னாடி நாம இருப்போமா? இந்த கட்டில செஞ்சது யாரு? இந்த வீடை கட்டினது யாரு? இந்த ஏசி அமைச்சது யாரு? இந்த ஜுப்பாவை தச்சது யாரு? அதற்கு மேடியன் தயாரிப்பாளர் ஒருவர் இருப்பார். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரையில இதை என்னுடைய மேடியன் யார்? இதை உண்டாக்கியவன் யார்? அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். அல்லாஹ் சொல்றான், "ஃபல் யன்துல் இன்சானு பிம்மா ஹுலிக்." மனிதா, நீ நல்லா கவனிச்சு பார். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கவனித்து பார்க்கக்கூடிய இவர்களோடு உண்மையாளர்களோடு உட்கார்ந்தால் தான் அந்த எப்படி கவனித்து பார்ப்பது என்ற அந்த எறும்பு வரும். அல்லாஹ் அதனால தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வருத்தம் வராமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள், வகூனு மஅஸ்-சாதிகீன். அத்தகைய தன்மை வர வேண்டும் என்று சொன்னால், தக்வா வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள், அறிந்தவர்கள், விளங்கியவர்கள், அதிலே சொக்கி மகிழ்பவர்கள், அவருடைய உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரையிலே இரத்த நாளங்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய சர்க்கார் ஜமாலி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபைஜி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு, ரபீகி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் எல்லாம் அந்த வழியிலே வந்தவர்கள் தான். இவர்களோடு இருக்க இருக்க, இவர்களை நேசிக்க நேசிக்க நமக்கு அந்த கலிமாவுடைய அந்த அல்லாஹ்வை பற்றிய ஞானங்கள் சுரக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்று சொன்னாலும் கூட வீடு, வாசல், சொத்து, சுகம், நல்ல மனைவி, நல்ல பராபத்தி, நல்ல வியாபாரம், நல்ல சூழல் எல்லாமே அல்லாஹ்வுடையதுதான். ஆனா அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த வழங்கிய அருள்கொடைகளிலே நியமத்துகளிலே உயர்வானது, உன்னதமானது இந்த துனியாவிலேயும் அதன் மூலமா அல்லாஹ் வாழ வைப்பான், கபரிலேயும் அதன் மூலமாக வாழ வைப்பான், ஆகிரத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நியமத் எது என்றால் அது இஸ்லாம், அது ஈமான். அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு பேருபகாரம் செய்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு பேருபகாரம் செய்தான். மண்ணு என்று சொன்னால் ஒரு ஞாபகம் வருகின்றது. அதை விட ஒரு பெரிய உபகாரம் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய ஒரு உபகாரம், அல்லாஹ் உங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வைத்தான், அதை நம்ப வைத்தான், அதை விளங்க வைத்தானே, இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்று இஸ்லாம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி அத்தாமனா, எங்களுக்கு உணவு ஊட்டினானே, வஸகானா, தண்ணீரை புகட்டினானே, வஜஅலனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக இதையும் சேர்த்திருக்கும் பொழுது, அப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக, எங்களை இஸ்லாத்தில் பிறக்க வைத்து அந்த இஸ்லாத்திலேயே இருக்க வைத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நாம் ஷுக்ர் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு செய்த அந்த மிகப்பெரிய பேருபகாரமாகிய அந்த இஸ்லாம். ஆனா அதே சமயத்திலே உங்களுக்கு பயமும் அச்சமும் இருக்க வேண்டும். அது உண்மைதான். நமக்கு கிடைத்த இந்த வியாபாரம் ஒரு கால் தப்பி விடுமோ, நமக்கு கிடைத்த இந்த ஆபியம் எந்த நேரத்தில் தப்பி விடலாமே, நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர் எந்த நேரத்தில் தப்பி விடலாமே என்று எப்படி பயப்படுகின்றோமோ, அதே போன்று நமக்குள்ள நல்ல சூழ்நிலை ஒரு கால் மாறிடலாமே என்று பயப்படுகின்றோமே, அதே போன்று நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஈமான் இஸ்லாம் நம்மை விட்டு கை போய் விடுமோ என்ற பயமும் வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஈமானு பைன ரஜாஇ வல் ஹௌஃபி, ஈமான் என்பது அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே அல்லாஹ் எனக்கு ஈமானை இஸ்லாத்தை தந்தான், அதை வாழ வைப்பான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு கால் நாம் செய்த ஏதோ ஒரு சின்ன குற்றத்தின் காரணமாக பிடுங்கிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சமும் வேண்டும். அந்த அடிப்படையிலே எனக்கு கிடைத்த எதை பிடுங்கினாலும் கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் ஈமான இஸ்லாத்தை பிடுங்கி விடாதே ரப்பே என்று கதறினார்கள், பதறினார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை சருக செய்து விடாதே, பரது இது ஹதைத்தனா, நேரான பாதையில் கொண்டு வந்த இஸ்லாம் ஈமான் அந்த பாதையில் கொண்டு வந்ததற்கு பின்பதாக சருக செய்து விடாதே என்று கேட்டிருக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் யூசுப் சூரத்து யூசுஃபிலே சொல்லி காண்பிக்கின்றான்,
அவர்கள் சொல்கின்ற ரப்பி, என்னுடைய ரப்பே கத ஆத்தை தனி விரல் முல்கி, அரசாட்சியில் ஒரு பகுதியவே கொடுத்தாய். அல்லம் தனிமின் தல்வீரில் அகாதீர், ஹதீசுகளை கனவுக்கு விளக்கம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் இல்மையும் தந்தாய் என்று பாத்திர சமாவாத்தி வல்லறதி, முன்மாதிரி இல்லாமல் உன் இஷ்டப்படான வானத்தை பூமியை படைத்தவனே, வஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக வஃபாத்தாக்கு, மௌத்தாக்கு. வாலிஹுக்கனி சாலிஹீன், இது போன்ற சாலிஹீன்களோடு கொண்டு போய் சேர்த்துது என்று கேட்டிருந்தால் ஒரு நபி ஏன் கேட்டார்கள்? பயந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாமும் அந்த பயம் இல்லாமல், அந்த பயம் இது போன்ற தன்மைகள் எல்லாம் வருவதற்கு சாலிஹீன்கள், சாதிக்கீன்கள், இது போன்ற அவுலியாக்களுடைய சகவாசத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான உயர்வான உன்னதமான இந்த இரவிலே இங்கு கூட வைத்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்வானாக. நல்ல அவருடைய திருப்பொருத்தத்தை தேடக்கூடிய தௌஃபீகை தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.